கோவை காடுகளை பொறுத்தளவு எப்போவுமே ஒரு செமி பசுமை மாறா காடுகளாக இருக்கக்கூடிய மாவட்டம் கோவை மாவட்டம். அங்கே இருக்கக்கூடிய ஆனைமலையாகட்டும், மேட்டுப்பாளையத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், அடர்ந்த காடுகள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது சமீப காலமாக தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. பல்வேறு பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்யப்படுறதுனால அங்கே இருக்கக்கூடிய நீர் ஆதார வழித்தடங்கள் அழிந்து போயிருக்கின்றன, நீர் ஆதாரங்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றன. இதனால் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் ஊருக்குள் வர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அது குறித்த ஒரு தொகுப்பிற்கு பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதி மட்டுமல்ல, தமிழகத்திலேயே யானைகள் அதிகமாக இனப்பெருக்க காலத்தில் வலம் வரும் முக்கிய இடமாக கருதப்படுகிறது. யானை, மான், காட்டெருமை, சிறுத்தை புலி, கரடி என அனைத்து விதமான உயிரினங்களும் வாழும் இந்த வனப்பகுதி சமவெளி காடுகள் அதிகம் என்பதால் ஊன் உண்ணிகளான கழுதை புலி, வரிப்புலி ஆகியவை அதிக அளவில் வாழ்ந்து வருகின்றன. குறிப்பாக யானைகள் இந்த பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து வருகின்றன. கூட்டமாகவே வாழும் சுபாவம் கொண்ட யானைகள் உணவு தேவையின் அளவு அதிகம் என்ற காரணத்தினால் ஒரே இடத்தில் இருக்காமல் இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும். நாள் ஒன்றுக்கு 25 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு காட்டை இந்த யானைகள் கடந்து செல்கின்றன. இப்படிப்பட்ட பேருயிரான யானைகள் சமீப காலமாக உணவு மற்றும் தண்ணீரின்றி கிராமங்களுக்கும் நகர பகுதிகளுக்கும் நுழைவது அதிகரித்து வருவதாக புகார் தெரிவிக்கும் மக்கள் இதனால் இரவு நேரங்களில் ஊருக்குள் நடமாட முடியாத சூழல் நிலை வருவதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். தோட்டத்துக்குள்ளே வந்து பூந்தாவே எங்களுக்கு அப்படியே எந்த நேரத்துக்கு என்ன ஆபத்து வருதோ அப்படின்னு வீட்டுக்குள்ளே பூந்தால் நாங்கள் வரதே இல்லைங்க. என்ன ஏதுன்னு ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க, தோட்டத்துக்காரர் வந்து ஃபோன் பண்ணால் ஃபாரஸ்ட் ஒர்க்கில் ஏதோ மக்கள் ரொம்ப ஏமாந்துருவாங்கன்னு ஊருக்காரர் தான் வந்து உதவி பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட்கார் வரக்குள்ளே எல்லாம் முடுக்கி விட்டுறாங்க. ஆனால் எகுத்து நின்றுக்குதுங்க, சில பக்கம் எகுத்து நின்று அந்த தோட்டத்துக்குள்ளேயே ரொம்பவே அட்டூழி பண்ணிகிட்டு இருக்குதுங்க. கோவை வனக்கோட்டத்தில் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவது மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை. பெரியநாயக்கன் பாளையம், காரமடை ஆகிய வனச்சரகங்களில் கடந்த 2004 முதல் 2016 வரை யானை மனித மோதல்கள் காரணமாக 138 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. பெரும்பாலும் உணவு, தண்ணீர் இன்றியே இந்த யானை மனித மோதல்கள் உருவாவதாகவும் இதனை தடுக்க போதிய நடவடிக்கை எதுவும் இல்லை என்கின்றனர் கிராம மக்கள். கேரளா, தமிழகம், கர்நாடகா என 3 மாநில வன எல்லைகளை இணைக்கும் இந்த மேட்டுப்பாளையம் வனக்காடுகள் அடர்ந்த மலைகள் மற்றும் சமவெளி காடுகளை உள்ளடக்கிய பகுதியாகும். மேலும் ஆண்டுதோறும் நடைபெறும் யானைகள் வலசை பாதைகளில் முக்கிய பங்கு வகிக்கும் இடமாக கல்லார் பகுதி உள்ளது. பொதுவாக யானைகளின் ஜீன்களிலேயே வழித்தடங்கள் பதியப்படுவதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே யானைகள் காலம் காலமாக சென்று வந்த வழிகளிலேயே தடை செய்யும் போது ஊருக்குள் அவை புகுவது வழக்கமாகிவிட்டது. வனப்பகுதியை ஒட்டி மின்வேலி அமைப்பது, கட்டிடம் கட்டுவது, பெரிய பெரிய தங்கும் விடுதிகள், சொகுசு பங்களாக்கள் ஆகியவை காரணமாக இன்று யானைகள் தடம் மாறி கிராமங்களுக்கும் நகரப்பகுதிகளுக்கும் நுழைய தொடங்கியுள்ளது. எனவே வனப்பகுதியில் தண்ணீர் குறையும் போதும் உணவு பற்றாக்குறை ஏற்படும் போதும் வெளிவரும் போது யானை மனித மோதல்கள் ஏற்படுகிறது. இப்போ யானைகள் ஊருக்குள்ளே வர காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட வழித்தடங்களை அழிச்சிட்டாங்க. பண்ணை வீடுகளாகவும் தோட்டந்தோரங்களாகவும் பில்டிங்காகவும் கட்டி வச்சுருக்காங்க. அதனால தான் வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வருது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணால் அதோட வழித்தடத்தை ஆக்கிரமிப்பு இதெல்லாம் மாற்றி அதோட வழித்தடமாகவே இருந்ததுன்னா தான் அது ஊருக்குள்ளே வராமல் இருக்கும். விவசாய நிலங்களையும் சேதாரப்படுத்தாமையும் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காமல் இருக்கும். இது வனத்துறை சிவியராக அதை எடுத்து இந்த ஆக்கிரமிப்புகளை மீட்டு தரணும். இப்படி வரும் யானைகளினால் விவசாய பயிர்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவதுடன் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் உயிர்களும் பறிக்கப்படுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். ஏன்னா வனவிலங்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ 6 மாதமாக கஷ்டப்பட்டு ஏகப்பட்ட முட்டு வலையெல்லாம் போட்டு கண்ணெல்லாம் போட்டு வந்தால் அது 10 நிமிஷத்தில் அழிச்சிட்டு போயிடுது. அது இல்லாமல் நம்ம நினைச்ச நேரத்துக்கு மார்க்கெட்டுக்கு காய்கறி கொண்டு போக முடியறதில்ல, பிடிக்கிற காய்கறி வெள்ளாமையே பண்ண முடியறதில்ல. உயிருக்கு எந்த வித பாதுகாப்பும் கிடையாது. இங்கே ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில் பிடிச்சிட்டு நைட்டு என்ன இடத்துக்கு மாட்டு சாலையை உடைக்குமா, மாட்டை உடைக்குமா, வீட்டை உடைக்குமான்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து வீட்டில் நிம்மதியாக படுத்து தூங்க முடியறதில்ல. மேலும் யானைகளின் உணவு மற்றும் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் அரசு வனத்துறை மூலம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என குற்றஞ்சாட்டும் பொதுமக்கள் அப்படி அமைக்கப்பட்ட தீவன தோட்டங்கள் பராமரிக்க போதிய நிதி பற்றாக்குறை மற்றும் திட்டமிடல் இன்றி இருப்பதால் அவை பயனற்று போனதாக கூறும் பொதுமக்கள் வறட்சி காலத்தில் வன விலங்குகளுக்காக ஏற்படுத்தப்படும் நீர்நிலைகள் அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் அப்போதுதான் வனவிலங்குகள் வெளியேறுவது தடுக்கப்படும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நீர்நிலை தொட்டிகள் அமைக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு போய் தான் ஒரு தொட்டி ஆரம்பித்தாங்கன்னா ஏன்னா அதுக்கு வேண்டிய உணவுகளும் மீதியெல்லாம் உள்ளே கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இவங்க பார்த்தா டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ரோட் சைடில், அதாவது சாலைக்கு மிக அருகாமையில், ஊருக்கு மிக அருகாமையில், ஏன்னா அவங்களுக்கு ஃபண்ட் அவ்வளோ ஒதுக்கப்படுறாங்க.
அந்த ஃபண்டு என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டமோ அல்லது வீடோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து தண்ணி போகிற மாதிரி பண்ணுறாங்க. அது ஊருக்கு அருகாமையிலையோ அல்லது விவசாய நிலத்துக்கு பக்கத்துலையோ தொட்டி அமைக்கிறதுனால அது தொட்டியில் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் அது உணவுக்காக ஊருக்குள்ளே வர்ற ஒரு சூழ்நிலை வருது. வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகளை ஊருக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்யும் போதும் அவற்றை மயக்க ஊசி செலுத்தி பிடித்து அடைத்து வாகனத்தில் எடுத்து செல்லும் வனத்துறை யானைகளின் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஒவ்வொரு முறை உயிரிழப்பை ஏற்படுத்துவதாக புகார் தெரிவிக்கிறார் யானை ஆராய்ச்சியாளர் முகமது அலி. இது குறித்து வனத்துறை அதிகாரிகள் கூறும்போது, கோவை வனக்கோட்டத்தை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளாக பருவமழை பொய்த்து போனதால் நிலைமை மிகவும் மோசமானதாக இருப்பினும் வனத்துறை சார்பில் அனைத்து வனச்சரகங்களில் தண்ணீர் தொட்டிகளை அமைத்து சோலார் மூலமும் மின் மோட்டார்கள் மூலமாக யானைகளின் தண்ணீர் தேவைகளை பூர்த்தி செய்வதாக கூறும் அதிகாரிகள் பருவமழை ஒன்றே நிரந்தர தீர்வு என்கின்றனர். பெரியநாயக்கன்பாளையம் வனச்சரகத்தை பொறுத்தவரையும் 17 இடங்களில் நம்ம வந்து நீர் ஆதார தொட்டி யானைகளுக்கும் வனவிலங்குகளுக்கும் ஆதார தொட்டிகள் கட்டியிருக்கோம். இதில் வாரம் ஒரு முறை வந்து நம்ம அந்த தண்ணிகளை வந்து மாற்றுறோம். ஏன்னா வந்து ஒரு தடவை தண்ணியில் வந்து ஏதோ ஒரு விலங்கு எச்சம் போட்டாச்சும் கூட அடுத்த நிமிடம் வந்து அந்த தண்ணியை வந்து யானைகளோ மற்ற விலங்குகளோ குடிக்காதுங்கிறதுனால எங்களுடைய தனிப்படையே போட்டு இதற்காக வந்துட்டு இப்போ வாரத்தில் ஒரு நாள் வந்து நீரை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். நீரை மாற்றி வந்து வனவிலங்குகளுக்கு நீராதாரத்தை வந்து நாங்கள் பெருக்கி கொடுத்துட்ருக்குறோம். நீரின்றி அமையாத உலகு, வனமின்றி தோன்றாத நீர்நிலைகள், வனங்களிலிருந்து வெளியேறும் யானைகளை தடுக்க இதுவரை இல்லாத புதிய வழிகளும் மாற்று சிந்தனைகளுமே பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம்.